அப்போ கூட ஆத்மதேவன் பிடிவாதமா இருக்கான். இல்ல, எனக்கு ஈமச்சடங்கு பண்றதுக்கு ஒரு புத்திரன் வேணும், எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கணும், அந்த குழந்தை கிடைக்கிறதுக்கு நீங்க ஏதாவது ஆசீர்வாதம் பண்ண முடியுமா? அதை மட்டும் பண்ணுங்க, இல்லாட்டி என் உயிரை நான் விட்டுடுறேன் அப்படின்னு அவன் தீர்மானமா சொல்றான். அப்ப ரிஷி பார்க்கிறார், சரி இவனுக்கு தேவை குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனியை கொடுத்து, இந்த கனியை உன் மனைவி இடத்தை கொடு, உனக்கு நல்ல சத்புத்திரன் பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுற. அந்த குழந்தைக்கு துந்துக்காரின்னு பேர் வைக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த பசுமாட்டுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த பசுமாட்டுல பிறந்த குழந்தைக்கு மனித உடம்பும் காது மட்டும் மாடோட காது மாதிரி கோ கர்ணனா பிறக்கிறான். அவனோட காது அந்த கர்ணம் மட்டும் கோவோட கர்ணமா இருக்கிறதுனால அவனுக்கு கோகர்ணன்னு பேரு. காமம், குரோதம், லோபம், மதமாத்சரியம், அவித்யை எல்லாத்தையும் கடந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் கடக்கும்போது அந்த மூங்கில் வெடிக்கிறது. வெடிச்சு கடைசியில அவனுக்கு திவ்ய சரீரம் கிடைக்கிறது. திவ்ய சரீரம் கிடைச்சு ஸ்ரீவைகுண்டத்துக்கு கிளம்புறான். கிளம்பும் போது தன்னுடைய சகோதரனான கோகர்ணனை பார்த்து நமஸ்காரம் பண்றான். நான் ஒரு நல்ல கதியை தான் கேட்டேன், ஆனா நீ எனக்கு மோட்ச பதவியே கொடுத்துட்ட. சனத்குமாரர் நாரதருக்கு அந்த பாகவத மகாத்மியம், பாகவதத்தோட கதையை கேட்கறதுனால ஒரு ஜீவனுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு கதை மூலமா சொன்னார். அது என்ன கதை அப்படின்னா, ஆத்மதேவன் அப்படிங்கிற ஒருத்தர் தான். துங்கபத்ர நதிக்கரை ஓரமா அந்த ஆத்மதேவன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக கிளம்பிட்டான். அவன் ஏன் தற்கொலை பண்ணிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் இருந்தது. அவன் தற்கொலை பண்ணிக்கலான்னு முயற்சி பண்றதுக்கு முன்னாடி அந்த பக்கமா ஒரு ரிஷி போறார். அந்த ரிஷியை பார்த்த உடனே அவனுக்கு கொஞ்சம் மனசு மாறுறது. அவரை போய் நமஸ்காரம் பண்றான். ரிஷி, என்னப்பா ஏன்பா இவ்வளவு துக்கமா இருக்க அப்படின்ன உடனே, எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு துக்கமா இருக்கு, என்கிட்ட நிறைய செல்வங்கள் இருக்கு, அந்த செல்வத்தை அனுபவிக்கவோ எனக்கு ஒரு வாரிசோ எனக்கு இல்லாம இருக்கு, அதனால நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற. ரிஷி சிரிக்கிறார். ஏன்பா குழந்தை இல்லைன்னா யாராவது தற்கொலை பண்ணிப்பாளா? இது என்னப்பா இது விசித்திரமா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல உங்களுக்கு என்ன தெரியும், நீங்களோ ஒரு ரிஷி, நீங்க ஒரு சன்னியாசி, உங்களுக்கு ஒரு குழந்தைய பத்தி என்ன தெரியும் அப்படின்னு சொல்றான். அப்போ எதுக்குப்பா உனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு கேட்ட உடனே, நான் இறந்து போனா என்னோட ஈமச்சடங்கு செய்யறதுக்கும் எனக்கு உண்டான ஸ்ரார்த்தத்தை பண்றதுக்கு எனக்கு ஒரு புத்திரன் வேணும் அப்படின்னு அவ கேட்கிறான். அப்ப ரிஷி திருப்பவும் அவனுக்கு ஞாபகப்படுத்துறார், எதுக்குப்பா அதெல்லாம் பண்ணணும், அது பண்ணினதுனால என்ன நடக்கும்னு நினைக்கிற, பித்ருக்களோட ஆசீர்வாதம் கிடைக்கலாம், உனக்கு நரகத்துக்கு போகாம தப்பிக்கலாம், ஆனா மோட்சம் கிடைக்காதே அப்படின்னு திரும்பவும் கேட்கிறார் ரிஷி. அப்ப கூட ஆத்மதேவன் பிடிவாதமா இருக்கான். இல்ல, எனக்கு ஈமச்சடங்கு பண்றதுக்கு ஒரு புத்திரன் வேணும், எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கணும், அந்த குழந்தை கிடைக்கிறதுக்கு நீங்க ஏதாவது ஆசீர்வாதம் பண்ண முடியுமா, அதை மட்டும் பண்ணுங்க, இல்லாட்டி என் உயிரை நான் விட்டுடுறேன் அப்படின்னு அவன் தீர்மானமா சொல்றான். அப்ப ரிஷி பார்க்கிறார், சரி இவனுக்கு தேவை குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனியை கொடுத்து, இந்த கனியை உன் மனைவி இடத்தை கொடு, உனக்கு நல்ல சத்புத்திரன் பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுற. ரொம்ப சந்தோஷமா ஆத்மதேவன் அந்த கனியை எடுத்துன்னு வீட்டுக்கு வரான். இந்த ஆத்மதேவனுக்கு துந்துலின்னு ஒரு மனைவி. அவளுக்கு நல்ல குணமே கிடையாது, தீய குணம் தான் ஜாஸ்தி. அவ யார் பேச்சையும் கேட்க மாட்டா, அந்த மாதிரி ஒரு மனைவி. அவள்கிட்ட இந்த கனியை கொடுத்து அந்த ரிஷி சொன்ன விஷயத்த சொன்ன உடனே அவளுக்கும் குழந்தை வேணுங்கிற ஆசை இருந்தது. ஆனா அதுக்காக யார் சிரமப்படுறது அப்படிங்கிற ஒரு எரிச்சலும் இருந்தது. அவ அந்த கனியை என்ன பண்றதுன்னு தெரியாம கையில வச்சிருந்தா. அப்ப பார்த்து அவ தங்க வரா. அவ தங்க கர்ப்பவதியா இருக்கா. அவ தங்க சொல்றா, இங்க பாரு, நான் கர்ப்பவதியா இருக்கேன், உனக்கு என்ன குழந்தை தானே வேணும், என் குழந்தை பிறந்த உடனே உன்கிட்ட நான் கொடுத்துடுறேன், நீ அது வரைக்கும் கர்ப்பவதி மாதிரி நடி அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கும் அது சுலபமா இருக்கிறதா படுறது. அவ அந்த பழத்தை பசுமாட்டுக்கு போட்டுடுறா. பசுமாடு அந்த பழத்தை சாப்பிட்டுடுறது. பிரசவ காலம் வருது. துந்துலியோட தங்கைக்கு குழந்தை பிறக்கிறது. அதை அவ அக்கா கிட்ட கொடுத்துடுறா. அந்த குழந்தைக்கு துந்துக்காரின்னு பேர் வைக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த பசுமாட்டுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த பசுமாட்டுல பிறந்த குழந்தைக்கு மனித உடம்பும் காது மட்டும் மாடோட காது மாதிரி கோ கர்ணனா பிறக்கிறான். அவனோட காது அந்த கர்ணம் மட்டும் கோவோட கர்ணமா இருக்கிறதுனால அவனுக்கு கோகர்ணன்னு பேரு. இந்த கோகர்ணன் ரொம்ப சாத்வீகமா வளர்றான். எப்பயும் வேதாந்த பாடங்கள்ல தன்னோட மனசை செலுத்தி எப்பயுமே அந்த ஆத்மா அனுபவத்துக்காக ஏங்கி பாகவதத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறான் அவன். இன்னொரு பக்கம் இந்த துந்துக்காரி ரொம்ப தீய செயல்கள்ல ஈடுபடுறான்.
வளர வளர நிறைய பொய் திருட்டுன்னு ஆரம்பிச்சு பெருசான உடனே வேசிகள் கிட்ட போறது, எப்ப பாரு இந்த புலன்கள் பின்னாடியே அந்த புலன்கள் என்னெல்லாம் அவனுக்குள்ள தூண்டுறதோ அந்த காரியங்களை செய்யறது, இந்த மாதிரியே இருக்கான். வயசாக ஆக துர்குணங்கள் இன்னும் ஜாஸ்தியா போயிட்டே இருக்கு. துந்துகாரிக்கு ஒரு இடத்துல அம்மாவையே கொன்னுடுறான். அப்பா கிட்ட இருக்கிற எல்லா செல்வத்தையும் அபகரிச்சுண்டு அப்பாவை வெளியில அடிச்சு துரத்துறான். அப்பதான் இந்த ஆத்மதேவன் ரொம்ப துக்கப்படுறான். புள்ள அடிக்கிறதுங்கிறது எப்பேற்பட்ட துக்கம். அந்த துக்கத்தோட நேரா கோகர்ணன்ட்ட வந்து அழறான். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு, என் பிள்ளையே என்ன அடிக்கிறான், நான் என்ன பண்ணட்டும், நான் ரொம்ப வருத்தமா இருக்கேன், ரொம்ப துக்கமா இருக்கேன், எனக்கு என்ன பண்ணட்டும்னு தெரியல அப்படின்ன உடனே கோகர்ணன் சந்தோஷப்படுறான். அப்பா கவலைப்படாதீங்கோ, எப்ப துக்கம் வந்துடுத்தோ நீங்க சரியான பாதைக்கு வந்துட்டேன்னு அர்த்தம். இந்த துக்கம் வரும்போது இந்தோட உலகத்தோட நிலையாமையும் ஒரு வைராகியம் வரும் மனசுக்குள்ள. இந்த வைராகியத்தை இறுக்கி பிடிச்சுக்கோங்க. துக்கம் வரும்போது அந்த வைராகியத்துடைய எது நிலையானதுன்னு தேடுங்கோ. யாரப்பா புள்ள, யாருப்பா அப்பா? அந்த வெறும் அந்த சதப்பிண்டமா இருக்கக்கூடியவன் தான் பிள்ளைன்னு நினைச்சுட்டு இருக்கேளா? நீங்க வசந்தியான விஷயத்த போய் தேடின்னு போங்கோப்பா அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்றான். அதை கேட்ட ஆத்மதேவன் நேர கங்கை கரைக்கு போற. அங்க உட்கார்ந்து அந்த வைராகியத்தினுடைய எந்த துக்கம் அவருக்கு வைராகியத்தை கொடுத்ததோ அந்த வைராகியத்தினுடைய உட்கார்ந்து தன்னுடைய ஆத்ம அனுபவத்துக்காக பகவானை நினைச்சுன்னு தியானம் பண்றார். முதல்ல நாம ஜபத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். அங்க இருக்கக்கூடிய கங்கை நீரை எடுத்து பருகின்றே இருக்கார். அந்த சத்து விஷயமானது, அந்த சத் சூழல் அவருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள போறார். அங்க அவருக்கு பகவானுடைய தரிசனம், அந்த ஹரி நாமம் அவருக்கு தரிசனமா ஆறுது. அவர் கரை சேர்றார். அதே நேரத்துல இந்த துந்துக்காரி அக்கிரமம் நிறைய பண்றான். அவன்கிட்ட இருக்கிற எல்லா செல்வத்தையும் இழந்துடுறான். இப்ப இன்னும் வேசிகள்கிட்ட போறதுக்கு அவனுக்கு செல்வம் தேவைப்படுறது. அப்ப சில பேரோட சேர்ந்து அரசவையிலேயே திருட போயிடுறான். செல்வத்தை திருடின்னு வந்த உடனே கூட அவனோட வந்த திருடங்கள்லாம் இவன் காட்டி கொடுத்துருவான் அப்படிங்கிறதுனால இவனை ஒரு காட்டுல வச்சு கொன்னு போட்டுடுறான். அந்த பிரேதத்தை கூட எரிக்காம அங்கேயே போட்டுட்டு போயிடுறான். இதுக்கு நடுவுல கோகர்ணனும் தபஸ் பண்ண போயிடுறான். கொஞ்ச நாள் கழிச்சு தன்னுடைய சகோதரன் இந்த மாதிரி கொல்லப்பட்டாங்கிற விஷயத்த தெரிஞ்சுட்டு வந்த உடனே அந்த பிரேதத்தை எரிக்க கூட எரிக்காம எல்லாரும் போட்டு வச்சிருக்கிறத பார்த்து அந்த பிரேதத்துக்கு உண்டான சம்ஸ்காரங்களை பண்ணிட்டு கயா சிரார்த்தம் பண்றான். கயா சிரார்த்தம் பண்ணி அந்த விஷ்ணு பாதத்துல பிண்டத்தை கூட வைக்கிறான். வச்சுட்டு தன்னுடைய இடத்துக்கு திரும்பவும் தபஸ்ல இருக்கான். அதே நேரத்துல இந்த துந்துக்காரி இறந்து போனாலும் அவனுக்கு பெரிய துக்கம் இருந்துட்டே இருந்தது. அவன் பண்ண தீய சக்திகள்லாம் அவனை சூழ்ந்து இருந்தது. உடம்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சா கூட பசி இருந்தது, சாப்பிட முடியல. உடம்பு இல்லைங்கிறது தன்னுடைய புலன்களால இனிமே எந்த இன்பமும் தூய்க்க முடியாதுன்னு தெரியும் போது இன்னும் பெரிய துக்கம் வந்தது அவனுக்கு. அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நேரா போய் திரும்பவும் தன்னுடைய சகோதரனான கோகர்ணன் முன்னாடி நின்று அழுதான். அப்போ அந்த சகோதரன் கோகர்ணன், யாருப்பா அது, ஏன்பா அழற அப்படின்னு கேட்டோன்னே, நான் தான் உன்னுடைய சகோதரன் துந்துக்காரி, நான் இப்ப பிரேத உடல்ல இருக்கேன், என்னால இங்க இருந்து தப்பிக்க முடியல, நான் என்ன பண்ணணும், எனக்கு ஒரு நல்ல கதிக்கு வழி பண்ணேன் அப்படின்னு கேட்டு அழறான். அப்போ கோகர்ணன் சொல்ல, நான் தான் உனக்கு கயா சிரார்த்தமே பண்ணிட்டேனே, உனக்கு விஷ்ணு பாதத்துல பிண்டம் வச்சுட்டேனே, உனக்கு நல்ல கதின்னா கிடைச்சிருக்கணும் அப்படின்னு கேட்கிறார் கோகர்ணன். அப்போ துந்துக்காரி சொல்றான், நான் பண்ண பாவத்துக்கு இந்த கயாசிரார்த்தம் பத்தல, இவ்வளோ நீ கயாசிரார்த்தம் எல்லாமே நீ எல்லாத்தையும் ஸ்ரத்தையா பண்ணினா கூட அதெல்லாம் எனக்கு பத்தல, நான் அவ்வளோ கர்மாவால சூழ்ந்திருக்கேன், அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன், நான் கொஞ்சம் நெஞ்ச பாவமா பண்ணியிருக்கேன், அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அழறான் திருப்பி. உடனே கோகர்ணன் சொல்றான், சரி நீ கவலைப்படாத, நான் ஒன்று பண்றேன், நீ எனக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் கொடு, நான் கொஞ்ச நேரத்துல நான் திரும்பவும் உனக்கு என்ன பண்றதுன்னு நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு அவன் திருப்பியும் சூரிய பகவானை நோக்கி தபஸ் இருக்கான் கோகர்ணன். அப்படி தபஸ் இருக்கும்போது சூரிய பகவான் அவர் முன்னாடி பிரத்யட்சமாறார். கோகர்ணன் முன்னாடி தன்னுடைய சகோதரனோட நிலைய சொல்லி, அவனுக்கு நான் என்ன வழி பண்ணட்டும், கயாசிரார்த்தம் பண்ணியுமே அவனுக்கு ஒரு நல்ல கதி கிடைக்கலன்னா அந்த ஜீவனுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ சூரிய பகவான், பாகவதத்தை சொல்லி கொடு, பாகவத பாராயணம் பண்ணு, பாகவத பாராயணம் அவனை நல்ல கதிக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற விஷயத்த காமிச்சு கொடுக்குறார்.
உடனே கோகர்ணன் ஒரு சின்ன குடில அமைக்கிறான். அந்த குடிலுக்கு வாசல்ல ஒரு மூங்கில் 7 துளைகளோட வச்சு அந்த இடத்துல வைக்கிறான். அந்த மூங்கில்ல தான் அந்த துந்துக்காரி அந்த தன்னுடைய பிரேத சரீரத்தோட குடியிருக்கான். மெதுவா பாகவதத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான் கோகர்ணன். கோகர்ணன் சொல்ல சொல்ல அதை துந்துக்காரி தன்னுடைய எல்லா பூர்ண சரணாகதியோட அந்த கதைகளை கேட்க ஆரம்பிக்கிறான். அவன் கேட்க கேட்க ஒவ்வொரு விஷயத்தையுமா கடக்கிறான். என்னெல்லாம் கடக்கிறான்னா, காமம், குரோதம், லோபம், மதமாத்சரியம், அவித்யை எல்லாத்தையும் கடந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் கடக்கும்போது அந்த மூங்கில் வெடிக்கிறது. வெடிச்சு கடைசியில அவனுக்கு திவ்ய சரீரம் கிடைக்கிறது. திவ்ய சரீரம் கிடைச்சு ஸ்ரீவைகுண்டத்துக்கு கிளம்புறான். கிளம்பும் போது தன்னுடைய சகோதரனான கோகர்ணனை பார்த்து நமஸ்காரம் பண்றான். நான் ஒரு நல்ல கதியை தான் கேட்டேன், ஆனா நீ எனக்கு மோட்ச பதவியே கொடுத்துட்ட, உனக்கு நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இந்த விஷயத்த சொல்லும்போது அங்க இருக்கிற ஒருத்தர் கேட்கிறார், பாகவதத்தை அங்க இருக்கிறவா எல்லாரும் தானே கேட்டா, துந்துக்காரி மட்டுமா கேட்டான்? இல்லையே, எல்லாரும் தானே கேட்டா, ஏன் அவனுக்கு மட்டும் வைகுண்ட பதவி கிடைச்சது, மித்தவா எல்லாருக்கும் கிடைக்கலையா அப்படின்னு கேட்கும்போது, எவன் ஒருத்தன் எந்த ஒரு சலனமும் இல்லாம பூர்ண சரணாகதியோட இதை மட்டுமே கேட்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். அவனுக்கு மட்டும்தான் வைகுண்ட பதவி கிடைக்கும். கொஞ்ச நேரம் இந்த கதையை கேட்கலாம், அப்புறம் நம்மளுடைய உலக விஷயத்துல ஈடுபடலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒவ்வொரு சரித்திரத்தையும் உள்வாங்கிண்டு அதுக்குள்ளேயே லயிச்சு இருக்கான் இல்லையா, அவனுக்கு மட்டும்தான் இது பலிக்கும். முதல்ல இந்த பாகவதம் எப்படி உள்ளுக்குள்ள போகும்னா, முதல்ல ஒரு நாமாவா போகும், ஒரு கதையா போகும். அந்த கதை ஸ்லோகமா மாறும். அந்த ஸ்லோகம் பதம் பதமா பிரிஞ்சு அர்த்தம் தெரியும். அதுக்குள்ள இருக்க தத்துவங்கள் விளங்க ஆரம்பிக்கும். அந்த தத்துவங்கள் விளங்கும் போது அதுக்குள்ள இருக்கக்கூடிய பெரும் உண்மை கொஞ்சம் கொஞ்சமா விரிய ஆரம்பிக்கும். பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, உத்தவர் கடைசியா கிருஷ்ணர் கிளம்புறச்ச, கிருஷ்ணா நீ பாட்டுக்கு கிளம்புறப்பா, கலியுகம் வேற பிறக்க போறது, இந்த ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாளே, எங்க உன்னை தேடுவா அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணர் சொல்றாரா, கவலைப்படாத, நான் அந்த பாகவதத்துக்குள்ள இருப்பேன். யாரெல்லாம் என்னுடைய கதைகளை கேட்கிறாளோ, யாரெல்லாம் என் பாகவதத்தை படிக்கிறாளோ அவளுக்கு நான் பிரத்யட்சமாவேன். யாரெல்லாம் பாகவதத்தை கேட்கிறாளோ, யாரெல்லாம் படிக்கிறாளோ அவளுக்கு கிருஷ்ணன் கடம்பட்டிருக்கிறதா அவனே சொல்லியிருக்கான். அந்த அளவுக்கு வசத்தியான கிரந்தம் இந்த ஸ்ரீமத் பாகவதம்.